ஹாய் லோகேஷ் வாட்சிங் கோடைமன் வித் ஹரிஷ் அண்ட் பரத். ஸோ இன்னைக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு சீரிஸ் ரிட்டன்ஷன்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ எந்தெந்த டீம் வந்து எப்படி இருக்காங்க, யாரெல்லாம் தேவைப்படுவாங்க, ஆப்ஷன்ல வந்து இவங்களுக்கு எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனாலிசிஸ் மாதிரி எல்லா டீம் பண்றோம்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆர்சிபி பண்ணியிருந்தோம். இந்த வீடியோல நம்ம பஞ்சாப் அண்ட் ஜிடிக்கு வந்து பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பஞ்சாப் பார்த்துருவோமா? பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னு சொல்லும் போது போன சீசனுடைய சாம்பியன்ஸ் ஆக வேண்டியவங்க ஒரு சின்ன இடத்துல வந்து தடுமாற்றமானதுனால வந்து அது ஆக முடியல. ஆக்சுவலி போன சீசனுடைய டேபிள் டாப் வேற அவங்க அந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்டா பர்ஃபார்மன்ஸ் மேல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பிளே ஆஃப்லயும் சரி ஃபைனல்ஸ்லயும் சரி தேவர் பீட்டன் பை ஆர்சிபி அப்படிதான் வந்து சொல்லணும். தேவர் அவுட் பிளேட் பை ஆர்சிபி. பட் எனிவே டீம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. எப்பயும் இல்லாத மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் ஆக்ஷன்ல போகும்போது ஒரு ஃபுல் ரிட்டன்ஷனோட போயிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 21 பிளேயர்ஸ் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஆச்சரியம். அவங்க பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நான். இந்த ஐபிஎல்லையே அவங்க தான் வந்து டீம் வித் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ரீடைன் பிளேயர்ஸ் அப்படின்னா பாத்துக்கோ. எப்பவுமே லீஸ்ட் நம்பர் ஆஃப் ரீடைன் பிளேயர்ஸோட ஆரம்பிப்பாங்க. மோஸ்ட் நம்பர் ஆஃப் ரீடைன் பிளேயர்ஸ் அதுவும் கேப்டன்ல ரீடைன் பண்ணிருக்காங்க சிவா. அதுதாங்க அந்த அளவுக்கு இப்போ திஸ் ஸ்பீக்ஸ்ல போன வருஷம் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்றது இதுல நம்மளுக்கு தெரியுது. சோ பஞ்சாப் கிங்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி 21 பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணிருக்காங்க. 2 ஃபாரின் ஸ்லாட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 11.5 crores இருக்கு. 11.5 crores வச்சுட்டு என்னடா பெருசா ஆக்ஷன்ல பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க பெருசா பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு பிளேயர் வாங்கி நச்சுன்னு வாங்கி போட்டாலே அந்த ஸ்குவாட் போறோம். ஏன்னா ஆல்ரெடி நாங்க ஸ்குவாட் பிடிக்கிறப்ப உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி அந்த ஸ்குவாட் செட்டு இருந்தாலும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும். அதுதான் நம்ம இந்த வீடியோல வந்து பேச போறோம். சோ இந்த டீம்ல பாத்தீங்கன்னா பெருசா வீக்னஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயர்ஸுமே இருக்காங்க, எல்லாம் அந்த பொசிஷனுக்கு செட்டா இருக்காங்க. ஒரு 2 பிளேயர்ஸ் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ்வெல் வந்து டீம் விட்டு வெளில போனதுனால அந்த நம்பர் 4 பொசிஷன் வந்து நச்சுன்னு ஃபில் பண்ற மாதிரி ஒரு பிளேயர் எடுக்கணும். பஞ்சாப் வந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம் பாஸ்ட் ஃபியூ இயர்ஸா வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து கம்மியா தான் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா சகல் இருக்காரு, அதுக்கப்புறம் ஹர்பித் பிரார் அவருமே வந்து ஒரு இன் அண்ட் அவுட்டான ஒரு பிளேயர் தான். இப்ப இருக்க ஸ்குவாட் படி பார்த்தா பிரார் ஆடுறதே வந்து கஷ்டம். ஆனா இம்பாக்ட் பிளேயரா தான் ஆட வைக்க முடியும். சோ அப்படின்னு பார்த்தா நம்பர் 4 ஸ்லாட்ல ஒரு பேட்ஸ்மேன் எடுக்கிறப்போ அவருக்கு ஒரு ஸ்பின் போட தெரிஞ்சா ஒரு அட்வான்டேஜா இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இருக்கிற பிளேயர்ஸோட அந்த 11s வந்து நம்ம செட் பண்ணி பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிரியான் சாயோ பிரப்சிம்ரன் சிங்கோ ஆடுவாங்க. 1 down ஸ்ரேயஸ் ஐயர், 2 down வந்து வெளில போனதுனால மிச்சல் ஓவன் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா இருந்தாங்க. அவரை வந்து விளையாட வைப்பாங்க. ஆனா அஸ்வின் அண்ணா சேனல்ல வந்து முன்னாடி சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் தான் அவர் எடுத்தாங்க, அவர் வந்து ரீட்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப ரிட்டன்ஷன் பண்ணோன்னு நிறைய பேர் கேள்வி வரலாம். நாங்க முன்னாடியே கிளாரிஃபை பண்ணிருக்கோம். இது மாதிரி அவர் ஒரு டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூக்கு அப்புறம் வந்து டீம்ல இன்க்ளூட் பண்ணியிருந்தாலுமே அது முன்னாடியே வந்து அவர் மேக்ஸ்வெல் போய் சைன் பண்ணதுனால அவர் டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டகரியில வர மாட்டாரு. அவர் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்டா நீங்க ரீட்டைன் பண்றதுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு, அதெல்லாம் வந்து ரீட்டைன் பண்ணிருக்காங்க. சோ மிச்சல் அவனுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா நேகல் வதேரா. சோ நேகல் வதேராக்கு அப்புறம் சசாங் சிங் இருக்காரு, அப்புறம் மார்க்கஸ் டைனிஸ், மார்க்கோ யான்சன், அதுக்கப்புறம் ஹர்ஷதீப் சிங், லாட்லி ஃபெர்குசன், யுசேந்திர சஹல் இருக்கும். செட்டா இருக்கு. என்னடா இப்ப ரொம்ப நேரமா பேட்ஸ்மேனே சொல்லிட்டு இருக்கேன் நீங்க நினைப்பீங்க. எஸ், இந்த வந்து இந்த பவுலர்ஸ் எல்லாம் வந்து பேட்டிங் ஆடுற கேப்பபிலிட்டியோட இருக்காங்க. இது வந்து ஒரு சாலிடான பேட்டிங் டீம். இதுல இம்பாக்ட்ஸ் எப்படி யார் ஆட வைப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதர் ஆட வைக்கணும். இல்லைன்னா வந்து வைசாக் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர், அவருமே வந்து போன சீசன் சூப்பரா போட்ட ஒரு பவுலர். ஆக்சுவலி கிங்ஸ் 11 பஞ்சாப் மோஸ்டா அவர் ஆடுறது தான் வாய்ப்பு இருக்கும். அவங்க வந்து இந்த நம்பர் 4 ஸ்லாட்டை ஃபில் பண்ணும்போது ஒரு ஸ்பின்னர் கிடைச்சிட்டா இந்த ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு வராது. இந்த உலகத்துல என்ன வேணா மாறலாம், ஆனா ஹரிஷ் வந்து பஞ்சாப் கிங்ஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப்னு சொல்றது மட்டும் மாறவே மாறாது. சாரிங்க சாரிங்க சாரிங்க, நான் அங்கே சொல்லிதான் மடிச்சுடுவேன். பஞ்சாப் கிங்ஸ் ஓகேங்களா? சோ எங்களுக்கு ஒரு கேப்னு சொன்ன மாதிரி நம்ம அந்த நம்பர் 4 பொசிஷன் வந்து ஃபில் பண்ணிடணும். அதுக்கு யாரு ப்ராஸ்பெக்ட்ஸ், ஒரு ஸ்பின்னிங் போடுற மாதிரி ஒரு ப்ராஸ்பெக்ட் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்ல பார்க்கும்போது 2 ஃபாரினர்ஸ் இருக்காங்க. சாலிடா ப்ரூவ் பண்ண ஒரு 2 ஃபாரினர்ஸ் இருக்காங்க. இந்தியன் பிட்ச்ல ஆடி இருக்காங்க. ஒருத்தர் வந்து பெருசா ஆடினது இல்ல, ஒருத்தர் வந்து இந்தியன் பிட்ச்ல டீசெண்டா ஆடுற ஒரு பிளேயர் தான். சோ எஸ், ஃபர்ஸ்ட் வந்து ரச்சின் ரவீந்திரா. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் பஞ்சாப் போறதுக்கான எல்லா ப்ராஸ்பெக்டும் இருக்கு. இப்ப இருக்கிற பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் தான் விளையாட முடியும். சோ மிடில் ஆர்டர்ல ஆட வச்சு அவங்க ஸ்பின்னிங் ஆப்ஷனாக யூஸ் பண்ணுவாங்க. ரவீந்திரா ட்ரேட் போக கூட வாய்ப்பு இருக்குன்னு நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். பட் ஆனா இப்போ ஆப்ஷனுக்கே வராரு அப்படின்ற பட்சத்துல எப்படியா வந்து எடுத்துடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணுவாங்க. சோ ரவீந்திரா வந்து மிடில் ஆர்டரும் ஆட வைக்கலாம். இப்போ ஓப்பனர்ஸ் யாரா ஃபெயில் ஆனா அவர் ரீப்ளேஸ்மெண்டா ஆட வைக்கிறதுக்கு அப்படி ஷஃபிள் பண்ணி கூட ஆட வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஆஸ்பெக்டா இருக்கும். இன்னொன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் ஆல்ரெடி பஞ்சாப்ல இருந்தவர் தான். இவர் வந்து இவர் கரியர்லயே ஐபிஎல்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணதில்ல. இவர் பெர்ஃபார்ம் பண்ண கொஞ்சம் கொஞ்சம் மேட்ச் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பஞ்சாப் தான். ஏன்னா அங்க நிறைய வருஷங்கள் வந்து அவர் கடந்திருக்காரு. ஆனா பஞ்சாப் போன வருஷம் அவர் கடந்து வந்துட்டாலுமே இந்த வருஷம் அவர் ஆப்ஷன் வராருன்ற காரணத்தினால அவர் கண்டிப்பா போவாங்க. இப்ப பேட்டிங் லைனப் நம்ம பஞ்சாப் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்குங்க. ஒரு 10 பேட்ஸ்மேன் இருக்க டீம்ல நீங்க ஒருத்தனை நம்ப மாட்டல, எல்லா மேட்சுமே நீ அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீ வந்து ஒரு 5-6 மேட்ச் அடிக்கப்பாங்க, ஒரு மேட்ச் மட்டும் எனக்கு அடிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு பிளேயர் நம்பலாம். அந்த மாதிரிதான் மேக்ஸ்ல நம்பி விளையாட வச்சாங்க. இங்கிலீஷ் எல்லாம் அப்பதான் வந்து ட்ரை பண்ணாங்க. ஓகே, நல்ல சாய்ஸ் தான் இங்கிலீஷ், ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இங்கிலீஷ் வந்து ஏன் போனாரு அப்படின்றது நான் சொல்றேன். இந்த பிளேயர்
சோ எதுக்கு போவாங்க திரும்பவும் அப்படின்னா இவருக்கு ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷனும் இருக்கு. அதுதான் மெயினா இவங்க பார்ப்பாங்க. லெக் ஸ்பின்னும் போடுவாரு, ஆஃப் ஸ்பின்னும் போடுவாரு. நீங்க கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. லியாம் லிவிங்ஸ்டனுக்கு தான் இவங்க திரும்ப போறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். தாராளமா அந்த பவுலிங் ஆஸ்பெக்ட் இவருக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அண்ட் பேட்டிங் ஒரு மேட்ச் பட்டுச்சுன்னா அவருக்கு வந்து அவ்வளவுதான். நல்லா அந்த டே வந்து சூப்பரா போகும். நம்ம பார்த்திருக்கோம் பேட்டிங் பிச்சர்ஸ் எல்லாம் இவர் சூப்பரா யூஸ் பண்ணலான்ற பட்சத்துல லியாம் லிவிங்ஸ்டன் இஸ் a குட் சாய்ஸ் ஃபார் தட் ரோல் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ் எஸ்பெஷலா நான் சொல்றேன். வேற எந்த டீமோட பஞ்சாப் கிங்ஸ் வந்து சூட்டபிளா இருப்பார். ஆமா, எஸ்பெஷலி வந்து அந்த அப்ரோச் லைக் வந்து இப்ப ரிக்கி பாண்டிங்கோட அப்ரோச் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்டாலட் நீ இறங்கி அடி மாமா, இறங்கி அடி கபிலா ஓட்டத்தை ஆடுன்னு சொல்ற மாதிரி ஒரு டீம் செட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த ஆஸ்பெக்ட்ல கண்டிப்பா லிவிங்ஸ்டன் செட் ஆவாருங்க. இங்க வந்து ஸ்டாயினிஸே வந்து நம்பர் 7ல போய் நீ ஃபினிஷர் ஆடுன்னு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அப்படி இருக்கப்ப லிவிங்ஸ்டன்ல நம்பர் 4ல வந்து நீ இந்த நின்னெல்லாம் ஆடாத தம்பி, நீ போப்பா இறங்கி 2 6 அடிச்சுட்டு வாப்பான்னு சொல்லி அந்த அப்ரோச் லிவிங்ஸ்டனுக்கும் செட் ஆகும், பஞ்சாபுக்கும் அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் தேவைன்றப்போ லிவிங்ஸ்டன் சொல்லணும்னு நினைச்சோம். அண்ட் ரவீந்திராக்கு ஒரு ஆடட் ஃபேக்ட், எம்எல்சில வந்து ரிக்கி பாண்டிங் ரவீந்திராவை சூப்பரா யூஸ் பண்ணாரு. அவரோட இந்த வாஷிங்டன் ஃப்ரீடம் டீம்ல அவர் வந்து ப்ராப்பரான ஆல்ரவுண்டர் பேட்டிங்கும் பவுலிங் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணாரு. அந்த ஒரு ஆப்ஷனுமே வந்து ஐ திங்க் ரிக்கி பாண்டிங் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நாங்க வந்து ரச்சின் ரவீந்திரா பேர் சொல்றோம். அண்ட் ஜாஸ் இங்கிலீஷை விட்டது காரணம் வந்து ரிக்கி பாண்டிங்கே இந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி அவர் எல்லா மேட்சஸும் பஞ்சாப் கிங்ஸ் விளையாட முடியாது. அது ஆஸ்திரேலியா இருக்கிற கமிட்மெண்ட்ஸா இல்லைன்னா வந்து அவர் பர்சனல் கமிட்மெண்ட்ஸா கரெக்டா கிளாரிஃபை பண்ணல. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த சீசன்ல இருக்க மாட்டாருன்னு மட்டும் சொல்லியிருந்தாரு. இது எங்களால வந்து ஒரு கஷ்டமான ஒரு சாய்ஸ் தான், பட் ஒரு வழி இல்ல, ஒரு பெட்டர்மெண்ட் ஆஃப் த டீம் நாங்க இந்த டிசிஷன் எடுத்திருக்கோம்னு சொல்லி ஒரு ஹாஃப் ஆர்டரா தான் நாங்க இங்கிலீஷ் ரிலீஸ் பண்ணிருக்கோம்னு சொன்னாரு. இங்கிலீஷ் பார்த்து எவ்வளவு பெரிய நைட் மேரா இருந்தாரு பும்ராக்கு அகைன்ஸ்டா. ஒரு ஓவர்ல 4 4 அடிச்சாரு. ஓகே, பட் என்ன பண்றது. சோ பஞ்சாப் கிங்ஸ் நம்ம பாத்துருக்கோம் போன சீசனே வந்து இருக்கிற அத்தனை பேட்ஸ்மேனையும் விட்டாலுமே ஒரு பேட்ஸ்மேன் இருந்தா கூட போதும் மேட்ச் முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு டீம் தான். நம்ம பார்த்த பிரியாங்க் சரி அவர் மேட்ச் அடிச்சாரு. சசாங்க் சிங் வந்து கடைசி ஃபைனல்லயே பாத்தீங்களா எப்படி கடைசி நேரத்துல ஒரு பீட்டை கலப்பி விட்டாரு ஆர்சிபிக்கு. கடைசி ஒரு உண்மையிலே சொல்லுங்க, அவர் கடைசி 6 அடிச்சிருந்தா இந்த இடத்துக்கு முடிஞ்சிருக்கும் மேட்ச். ஆமா, அது ஒண்ணு இருக்கு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எப்படி மறப்பாங்க, 80 ஏதோ நாங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தோம் அந்த டீம். திடீர்னு பார்த்தோம்னா 219 வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க அந்த கடைசி ஒரு 2 பேட்ஸ்மேனை வச்சு. பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு இருக்கு அந்த டீம். 4 கேட்ச் விட்டாங்க, அது ஒரு மேட்டர் இருக்கு. பட் சொல்றேன், ஒரு பிளேயர் இருந்தாலே அவங்க ஒரு டே அது அந்த மாதிரி ஒரு டீம் தான் அது. சோ அதாங்க நம்பர் 4 ஒரு ஃபாரின் ரிப்ளேஸ்மெண்டா வந்து நாங்க யோசிச்சோம். இந்த 2 ஆப்ஷன்ஸ் நாங்க கொடுத்தோம். இதுக்கப்புறம் வேற என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து செஹலுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர். போன சீசன்ல வந்து பிரவீன் தூபே அப்படின்னு வந்து ஒருத்தர் இருந்தாரு. கர்நாடகாவை சேர்ந்த ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் சொன்னாங்க, பட் பெருசா அவர் ஆட வைக்கல. ஆடினது 1 or 2 மேட்ச் தான் ஆடினார். இம்பாக்ட் பிளேயர் ஆடினார் அப்படின்றப்ப அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவருக்கு பதிலா இந்த வருஷம் யார் சைன் பண்ணுவாங்க? நிறைய ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்காங்க. அன்கேப் பிளேயர் சைட்ல நம்ம பார்த்தோம்னா நிறைய ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் மென்ஷன் பண்ணி ஆகணும். மும்பை இந்தியன்ஸ்ல போன சீசன் வந்து நல்லா ஒரு டீசென்டா கொடுத்த சான்ஸ்ல டீசென்டா யூஸ் பண்ணிட்டு விக்னேஷ் புத்ர நம்ம இங்க ஒரு ஆப்ஷனா சொல்லலாம். விக்னேஷ் புத்ரா என்னதான் வந்து ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ஸா அவங்க ரிலீஸ் பண்ணாலுமே அவங்களுக்கு நிறைய ஸ்பின்னர்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம விக்னேஷ் புத்ரா வந்து வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம எடுத்து யூஸ் இல்ல அப்படின்ற பட்சத்துல தான் அவங்க விட்டாங்க. சோ விக்னேஷ் புத்தர் இஃப் ரிகவர்ஸ் பிஃபோர் த ஐபிஎல் ஸ்டார்ட்ஸ் அவர் வந்து விளையாட்டுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஆஸ்பெக்ட்ல அவர் எடுக்கலாம். அண்ட் அதை தாண்டி ஆர்சிபிக்கு நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம்ல யஸ்ராஜ் புஞ்சா, அவரை கூட வந்து ஒரு ப்ராஸ்பெக்டா பார்க்கலாம். நல்ல ஒரு டால் ஸ்பின்னர். அவருக்கு வந்து பேஸும் பவுன்ஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மத்த பவுலர்ஸோட இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் டஃபா இருப்பாரு ஆடுறதுக்கு. சோ மூணாவது ஒரு ஆப்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா மோஹித் ரத்தி ஃப்ரம் ஆர்சிபி. ஹி வாஸ் இன் ஆர்சிபி லாஸ்ட் இயர், இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவருமே ஒரு கிறிஸ் ஸ்பின்னர் தான். சோ மூணுமே ஒரே அலைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் தான் நாங்க வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். பிகாஸ் இவங்க கிட்ட பட்ஜெட் கம்மியா இருக்கு. இவங்க வந்து ராகுல் சாவருக்கோ வேற யாருக்கோ போனோம்னா கண்டிப்பா வந்து ஒரு ஃபைட் நடக்கும் மார்க்கெட்ல. சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டீசெண்டா இவங்க ஒரு அன்கேப் பிளேயரை வச்சு ரீப்ளேஸ்மெண்ட் தான் வைப்பாங்க. வச்சு சான்ஸ் கூட கொடுத்து ட்ரை பண்ணலாமே அப்படின்றது எங்களோட ஒப்பீனியன். சோ அவ்வளவுதான் முடிஞ்சு. இவங்களை எடுத்தாலே போதும், 23 ஸ்லாட் வந்து ஃபில் ஆயிடும். இதை தாண்டி யாரும் தேவையில்லைன்னு நினைப்பீங்க. எஸ் தேவையில்லைதான். பட் ஆனா நாங்க ஒரு சில நேம்ஸ் வச்சிருக்கோம். ஒரு பேக்கப் ஸ்டீமர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சதுல ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ் ஸ்டீமர் எல்லாம் வந்து எங்களுக்கு தேவையில்லை. பிகாஸ் டீம்ல இருக்க எல்லாருமே வந்து ஸ்டீமர்ஸ் தான். ஸ்பின்னர் தான் அங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்பின்னர் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். சோ அந்த மாதிரி ஒரு பேக்கப் ஒரு அன்கேப்டு பிளேயர்ஸ் பட்டிங் பிளேயர்ஸ் வந்து எடுக்கலாம். ஏன்னா லோக்கி ஃபெர்குசன் ஒருத்தர் இருக்கான் டீம்ல. நான் அவனை பார்க்கும் போதெல்லாம் வந்து ஒன்னு ரீப்ளேஸ்மெண்டா வரான் இன்ஜுரிக்கு, இல்லைன்னா அவனை யாராவது ரீப்ளேஸ் பண்றாங்க. இந்த மாத்தி மாத்தி எல்லா சீசனும் இப்படிதான் நடக்கும். சோ நீங்க நினைப்பீங்க லாக்கி ஃபெர்குசன் வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு பாட்லெட் இருக்காரு, ஜாவியர் பாட்லெட். அவருமே ஒரு நல்ல பேசர் தான் இருக்காரு. அண்ட் இந்தியன் பேசர்ஸ்ல பாத்தீங்கன்னா யஷ் தக்கூர் இருக்காரு, வைசாக் இருக்காரு. ரீப்ளேஸ்மெண்ட் தான். இதை தாண்டி சும்மா வேணா எடுத்துக்கலான்ற ஆஸ்பெக்ட்ல தான் நாங்க சொல்றோம். ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா போன சீசனோட டிஎன்பிஎல் ஸ்டார்னே சொல்லலாம். இவரை திருப்பூர் தமிழன்ஸ் ஆடினாரு. எஸ்எக்கி முத்து ஒரு ஆப்ஷனா இங்க ட்ரை பண்ணலாம். சும்மா நீங்க வந்து எடுத்து 1-2 மேட்ச் சான்ஸ் கிடைச்சா கிடைக்கும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல தாராளமா எசக்கி முத்து எடுக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா போன வருஷம் இவர் வந்து மும்பைக்கு வந்து போட்டாரு. சான்ஸ் பெருசா கிடைக்காதனால இவர் வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனா இந்த சீசனோட ஆந்திரா பிரீமியர் லீகோட மோஸ்ட் லீடிங் விக்கெட் டேக்கரா இருந்திருக்காரு. சோ அந்த ஆஸ்பெக்ட் பார்த்தா சத்யநாராயண ராஜுவை வந்து ஏதாவது ஒரு டீம் எடுக்கலாம். இந்த டீம் வந்து தாராளமா போகலாம். இதை தாண்டி சில அன்கேப்டன் நேம்ஸ் எல்லாம் இருக்காங்க. லைக் வந்து டெல்லி பிரீமியர் லீக்ல அச்சதான 2 பவுலர். ஒன்னு வந்து ரஜினிஷ் தாதர் சூப்பரா போட்டார். நம்ம நிறைய ஹைப் பண்ணிட்டோம் அவருக்கு. அவர் வந்து எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து உத்தவ் மோகன் ஒரு அண்டர் 19 பவுலர். அவரும் டெல்லி பிரீமியர் லீக் சூப்பரா போட்டாரு. மிடில் ஓவர்ஸ்ல போடக்கூடிய பவுலர் தான். ஆனா அந்த வேரியேஷன் அதெல்லாம் வந்து சூப்பரா போட்டு அவர் யூஸ் பண்ணலாம். ரஜினிஷ் குர்பானி அப்படின்ற மகாராஷ்டிரா பிரீமியர் லீக்ல ஒரு பவுலர். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. அன்கேப்டு பிளேயருக்கு நம்மளுக்கு பஞ்சம் இல்ல.
அதனால வந்து ஒரு அன்கேப்டு பிளேயர், ஒரு அன்கேப்டு ஃபாஸ்ட் பவுலரை வந்து பஞ்சாப் கிங்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா இந்த ஸ்குவாட் செட். ஓகே, இதான் வந்து பிளான் ஏ ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். ஐ திங்க் பஞ்சாப் கிங்ஸ் இப்படிதான் போவாங்கன்னு எங்களுக்கும் தோணுது. ஆனா ரெண்டாவதா பிளான் பி நாங்க ஒண்ணு யோசிச்சோங்க. இந்த டீம் நீங்க மெஜாரிட்டி பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா சீமர்ஸா இருக்காங்க. ப்ராப்பர் சீமர் இல்லைன்னா வந்து சீமிங் ஆல்ரவுண்டரா இருக்காங்க. மிச்சல் ஓவன், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், மார்க்கோ யான்சன், அப்புறம் ஹர்ஷ்தீப் சிங், விஜயகுமார் வைசாக்கோ இல்ல யாரோ இவர் லாக்கி ஃபெர்குசன் ஆட வச்சா லாக்கி ஃபெர்குசன் ஃபுல்லா சீமர்ஸா இருக்காங்க இந்த லைனப்ல. ஆனா ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா யுஜவேந்திர சஹல். எங்களுக்கு ஒரு சின்ன டிஃபரன்சியேஷன் இருந்துச்சு. நம்பர் 4 ஸ்லாட்ல மிச்சல் ஓவனை இவங்க எடுத்துட்டு போகாம நம்பர் 4ல வந்து நேகல் வதேரா, நம்பர் 5ல வந்து சஷாங்க் சிங் ஆட வச்சுட்டு நம்பர் 6ல வந்து மார்க்கஸ் ஸ்டாய்னிஸை ப்ரோமோட் பண்ணிட்டு நம்பர் 7ல வை டோன்ட் தே கோ ஃபார் சம்மன் லைக் மனிந்து வசரங்கா, ஒரு லெக் ஸ்பின் ஆப்ஷன், ஃபாரினர், சூப்பரா ஒரு லோவர் டவுன் தி ஆர்டர்ல வந்து ஒரு ஃபினிஷிங் பண்ணுவார். அவரை வேணா நீங்க ப்ரோமோட் கூட பண்ணலாம். இன்கேஸ் ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் சீக்கிரம் போயிடுச்சு அப்படின்னா அசரங்கா வந்து ஸ்ரீலங்கா ப்ரோமோட் பண்ண மாதிரி ப்ரோமோட்டும் பண்ணலாம். இவர் யுஜவேந்திர சஹலுக்கு வந்து ஃபுல் பிரஷர் இல்லாம இவர் அங்கங்க வந்து இவரும் அவர் ஒர்க்லோட வந்து குறைச்சிருவாரு அப்படின்றப்போ மோர் தன் கோயிங் ஃபார் ரச்சின் ரவீந்திரா ஆர் லிவிங்ஸ்டன், வை டோன்ட் தே கோ ஃபார் வனிந்து வசரங்கான்ற ஒரு ஆப்ஷன் வந்து நான் யோசிச்சேன். நாங்க வேற எதுவுமே மாத்தல, ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணிருக்கோம். மிச்சல் ஓவனை தூக்கிட்டு நாங்க வனிந்து வசரங்கா ஒரு ஸ்பின்னிங் பவுலிங் ஆல்ரவுண்டர் மாதிரி நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். அண்ட் இட் இஸ் ஃபேர் ஆக்சுவலி. ஏற்கனவே பேட்ஸ்மேன் நிறைய இருக்காங்க. நம்ம வந்து மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் சரியா சான்ஸ் கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ்க்கும் சான்ஸ் கிடைச்ச மாதிரி வேணும். நேகல் வதேரா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆல்ரெடி விளையாடி இருக்காரு. சோ அவர் நம்பர் 4ல ஆடுறதுல பிரச்சனை இருக்காது அவருக்குமே. கரெக்ட். இது வந்து பிளான் பி. பிளான் சி ஒண்ணு எனக்கு வந்து இந்த பிளான் சி பார்க்கும்போது ஆஹா அருமையா இருக்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒன்னும் இல்ல, அகைன் ஒரே ஒரு ஸ்மால் சேஞ்ச் தான். பஞ்சாப் கிங்ஸ் ஒருவேளை அவங்களுடைய அந்த பேட்டிங் அப்ரோச் வந்து நாங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றோம்ப்பா, நாங்க வந்து ஃபுல் தடாலடி பேட்டிங் அப்ரோச் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு லாக்கி ஃபெர்குசனையே உட்கார வச்சுட்டு அதுக்கு பதிலா ஒரு ஃபாரின் பேட்டரான மிச்சல் ஓவனை வந்து ஆட வைக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டி இருக்கு. இந்த பேட்டிங்ல நடத்தி பாருங்க. பிரப்சிம்ரன் சிங், பிரியான் சாரியா, 1 டவுன் ஷ்ரேயஸ் ஐயர், 2 டவுன் மிச்சல் ஓவன், 3 டவுன் நேகல் வதேரா, 4 டவுன் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், 5 டவுன் சஷாங்க் சிங், 6 டவுன் இங்க எனக்கு வந்து வனிந்து வசரங்கா நான் வச்சிருக்கேன். ஆர் அகேல் ஹோசேன் மாதிரி பவுலருக்கு போனாலும் பிரச்சனை இல்ல. ஏன்னா எனக்கு ஸ்பின் வேணும் பேசிக்கா. நம்பர் 9ல மார்க்கோ யான்சன், நம்பர் 10ல வந்து ஹர்ஷ்தீப் சிங், யுஜவேந்திர சஹல், அப்புறம் இந்த பவுலர்ஸ் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைசாக் அப்படின்ற மாதிரி. இந்த டீம்ல வந்து பவுலர்ஸ் இருக்காங்க. நீங்க யோசிக்கலாம் லாக்கி ஃபெர்குசன் உட்கார வச்சா டெத் பவுலிங் யார் ப்ரோ போடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். லைக் ஹர்ஷ்தீப் சிங் இருக்காரு, விஜயகுமார் வைசாக் இந்த டீம்ல இன்க்ளூட் பண்ணி. ஆமா, இங்க டெத் பவுலிங் முக்கியமானு கேட்டீங்கன்னா என்னதான் ஒரு டீமுக்கு டெத் பவுலிங் முக்கியம் சொன்னாலும் இந்த டீமை வச்சுக்கிட்டு நீங்க 240 250 அடிச்சிட்டீங்க பேட்டிங்ல அப்படின்னா, அதாவது காம்படிஷன் எப்படின்னா டிவிகே டிஎம்கேன்ற மாதிரி காம்படிஷன் வந்து பிபிகேஸ்க்கும் எஸ்ஆர் வச்சுக்கதாண்டி ஹையஸ்ட் யார் அடிக்கிறான் தாண்டி காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங்ல போட்டு பிரிச்சு அடிச்சுப்பாங்க 2 பேரும் மாத்தி மாத்தி. அதுவும் ஹைதராபாத்ல மேட்ச்னா செம ஃபன்னா இருக்கும் பாக்குறது. ஆல்ரெடி போன சீசன் அப்படிதானடா 245 ஏதோ பஞ்சாப் அடிப்பாங்க, அது அபிஷேக் சர்மா ஒரு 140 அடிச்சு சேஸ்லாம் பண்ணுவாங்க ஹைதராபாத். அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு 1 ஆஃப் மேட்ச் தான் வச்சுப்போமே. லைக் வந்து பவுலிங் அங்கங்க சொதப்பலாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, பட் மெஜாரிட்டி ஆஃப் மேட்ச்ல 250 260 இந்த டீம் வச்சு அடிச்சிட்டாங்கன்னா அங்க டெத் பவுலிங்லாம் தேவையே இல்லை. பவர் பிளேல முடிச்சுட்டு அனுப்பிச்சிருங்க. மார்க்கோ யான்சன், ஹர்ஷ்தீப் சிங் பவர் பிளேல வந்து பேக் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஐ திங்க் திஸ் டீம் இஸ் ஆல்சோ லுக்கிங் குட் ஆன் பேப்பர். போவாங்களா பஞ்சாப் கிங்ஸ் இந்த மாதிரி ஒரு தடாலடி அப்ரோச் எடுப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. எடுத்தா ஒரு ஃபன்னா இருக்கும், கிளிகிளிப்பா இருக்கும். ஆமா, இதுல தான் என்ன சொல்ல வரோம்னா அந்த ஒரு ஃபாரின் ஆப்ஷன் வனிந்து வசரங்க போனா இந்த ஸ்குவாட் எப்படி வேணா பில்ட் பண்ணலாம். ஒருவேளை அப்படி இல்ல நாங்க போன சீசன் மாதிரி கன்சர்வேட்டிவா யோசிப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா மேபி வந்து ரச்சின் ரவீந்திராவோ லியாம் லிவிங்ஸ்டனுக்கு போனாங்க அப்படின்னா இந்த டீம் செட்டுங்க வேற பெருசா சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நிறைய ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கு பஞ்சாப்க்கு. அதுவும் இல்லாம பர்சும் வந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இவ்வளவு மேக்ஸிமம் ஆகுன்ற மாதிரி தான். ஒரு பிளேயர் 2 பிளேயருக்கு வந்து 11 கோடின்றது ஃபேர் எனஃப். சோ அதனால தேர் குட் டு கோ இன்டு தி ஆப்ஷன் 2026. ஓகேங்களா? சோ இதோட சொல்லிட்டு பஞ்சாப் கிங்ஸ் அப்படி ஓரம் கட்டி வச்சிடலாம். இப்ப ஜிடிக்குள்ள வருவோமா? குஜராத் டைட்டன்ஸ் போன சீசன் வந்து 4th முடிச்சாங்க. அன்பார்ச்சுனேட்லி வந்து மும்பையால வந்து எலிமினேட் செய்யப்பட்டாங்க பிளே ஆஃப்ஸ்ல. பட் எனிவே டீம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டா எடுத்துட்டு போயிருந்தாங்க. நான் பேப்பர் பார்க்கறதுக்கு நிறைய வீக்னஸ் எல்லாம் இருந்த மாதிரி இருந்தாலும் சூப்பரா வந்து எடுத்துட்டு போனாங்க. சுப்மன் கில் கேப்டன்சில ஆசிஸ் மென்டார்ஷிப்ல நல்லா இருந்துச்சு அந்த டீம். சோ இந்த சீசன்ல என்ன அவங்களுக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா போன சீசன் நாங்க என்ன வீக்னஸ்னு பார்த்தோமோ அதே தான் இந்த சீசன் கண்டினியூ ஆகுது. அவங்க ரிட்டைன் பண்ண பிளேயர்ஸும் சரி, அவங்க ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸும் சரி, அவங்களுக்கு மெஜாரிட்டி டீம் செட் தான். ஆனா ஒரே ஒரு பொசிஷன் இப்பவுமே எங்களுக்கு சின்ன உறுத்தலாவே இருக்கு. அது என்ன பொசிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் 4 அண்ட் நம்பர் 5. 2 பொசிஷனே அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் தான். அது அந்த நம்பர் 4 நம்பர் 5 அவங்க போன வருஷம் மாத்தி மாத்தி ஆடிட்டு இருந்தாங்க. ஷாருக் கான், ஷெர்ஃபான் ரதர்ஃபோர்டு, திடீர்னு ஒரு மேட்ச் வாஷி வந்தாரு. பட் எனிவே அந்த ஒரு பொசிஷன் இப்பவுமே வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு ஃபார் குஜராத் டைட்டன்ஸ். இவங்க ஆட வச்ச பிளேயர்ஸ் யாருமே அந்த பொசிஷன்ல பெருசா விளையாடி எக்ஸ்போசர் இல்லாத பிளேயர்ஸ். சோ அதனால மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் வந்து கொலாப்சஸ் எல்லாம் அவங்க பார்த்தாங்க. ஆனா மோஸ்டா மிடில் ஆர்டருக்கு போகாது இந்த மேட்ச். அதனால வந்து எஸ்கேப் ஆகி இவங்க பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் வந்தாங்க. அதான் உண்மை. ஆனா அந்த பிளே ஆஃப்ஸ்ல தான் உங்களுக்கு வந்து தெரிஞ்சது அந்த ஐயோ மிடில் ஆர்டர் இல்லாம போனா எவ்வளவு கஷ்டம் தான் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதுலயும் ஜாஸ் பட்டர் வேற பிளே ஆஃப்ஸ்ல இல்ல அப்படின்றப்போ ஃபுல்லாவே மாட்டிட்டாங்க. அதான் ஹரிஸ் முன்னாடி சொன்ன மாதிரி டாப் 3 வச்சே ஓட்டிட்டு இருந்தாங்க. பட் சீசன் ஃபுல்லா அதை ஓட்ட முடியாது இல்லையா? சோ நம்பர் 4 நம்பர் 5 தேவை. அவங்க இப்ப வச்சிருக்கிற ஸ்குவாடை வச்சு ஒரு பிளான் ஏ நாங்க வந்து பில்ட் பண்ணிருக்கோம். அப்கோர்ஸ் டாப் 3 செட் சொல்லணுன்ற அவசியம் இல்ல. நம்பர் 4 வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் ஆட வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு வந்து போன வருஷம் ஷெர்ஃபான் ரதர்ஃபோர்ட் ஆடினாரு. பட் அவர் வந்து இந்த வருஷம் இல்ல அப்படின்றதால நம்பர் 4 வாஷிங்டன் சுந்தர் லாக்டு நான் சொல்லுவேன்.
நம்பர் 5ல ஷாருக் கான், அப்படி இல்லாட்டி வந்து அனுஜ் ராவத் டெல்லி பிரீமியர் லீக்ல போட்டு விளாசம் நலசிட்டு இருக்காரு. ஒரு விக்கெட் கீப்பிங் பேக்கப் ஆப்ஷன் இருப்பார் அப்படின்றப்போ மேபி அட் நம்பர் 5 நான் இவங்க 2 பேர்ல ஒருத்தர் ஆட வைப்பேன். நம்பர் 6 வந்து கிளென் பிலிப்ஸ். போன வருஷம் வச்சிருந்தாங்க, அன்பார்ச்சுனேட் இன்ஜுரினால வந்து அவர் ஆடல. இந்த வருஷம் ஒரு ஃபிட்டா இருக்காங்க, ரிட்டர்ன் பண்ணிருக்காங்கன்றப்ப நம்பர் 6 வந்து கிளென் பிலிப்ஸ். நம்பர் 7 ஃபினிஷர் ராகுல் தெவாட்டியா. நம்பர் 8 ரஷீத் கான். பேட்டிங் இது வரைக்கும் இருக்குன்னு நினைப்பீங்க. நம்பர் 9லயும் இருக்கு ககிசோர் ரபாடா, ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. 10 கோடி கொடுத்து வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன், ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. நம்பர் 10 வந்து சாய் கிஷோர், இவரும் பேட்டிங் ஆடுவாரு. நம்பர் 11 முகமது சிராஜ். இம்பாக்ட் பிளேயரா வந்து பிரசித் கிருஷ்ணா. சோ இந்த டீம் ஆல்ரெடி ஃபுல்லா ஸ்ட்ராங்குங்க. பவுலிங் வேற லெவலு, பேட்டிங்கும் டெப்த் வரைக்கும் இருக்கு. அந்த நம்பர் 4 நம்பர் 5 பொசிஷன் மட்டும் தான் இங்க கேள்விக்குறி. அதுக்கு இவங்க யாரெல்லாம் வந்து ஆக்ஷன்ல பாப்பாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இவங்கள்ட்ட வந்து எவ்வளவு பர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12.9 crores இவங்க ஆக்ஷனுக்கு போறாங்க. 20 பேர் ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க, அதனால மேக்ஸிமம் 5 பிளேயர் வாங்கலாம். அதுல 4 ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து வாங்கலாம். சோ வந்து 4 பேர் ரிட்டர்ன் பண்ணி 4 பேர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். போன வருஷமே அவங்க வந்து நிறைய ஃப்ரிஞ்ச் பிளேஸ் தான் எடுத்து வச்சிருந்தாங்க. கரீம் ஜன்னத், தசுன் ஷனக் அவர் இன்ஜுரி ரிப்ளேஸ்மெண்டா வந்தாரு. ஜெரால்ட் கோட்ஜியை வச்சிருந்தாங்க. இவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இந்த முறை வந்து ஃப்ரெஷ்ஷா இன்னொரு செட் 4 ஃப்ரிஞ்ச் பிளேயர்ஸோட போவாங்களா? ஏன்னா ஆப்ஷன்ல பெருசா காசு இல்ல. அதான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்தியன் ஆப்ஷன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் மஹிபால் நோம்ரா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ அவர் வந்து திரும்ப போக மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில அவர் நான் இந்த லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணல. முன்னாடி டீம்ஸ் சொன்ன மாதிரி ஆர்சிபிக்கு ஸ்பெஷலா சொன்ன மாதிரி அந்த மயங்க் அகர்வால் அவர் வந்து நம்பர் 4ல ப்ராப்பரா இருப்பாருன்றது என்னுடைய ஒப்பீனியன். நல்லா ஆடுவார். அவர் வந்து இந்த டாப் ஆர்டர் பேட்டர் ப்ரோ, அவர் எப்படி மிடில் ஆர்டர்ல ஆடுவாருன்னு கேட்டீங்கன்னா அவர் ஆடுவாரு. நீங்க கூப்பிடுற தூரத்துல இருக்க மாட்டேன், ஆனா நீங்க கூப்பிட்டா தூரத்துல இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளேயர் அவரு. என்னை கூப்பிடுங்க அப்படிதான், அதுதான் அவரோட கான்செப்ட். என்னை யாராவது கூப்பிடுங்க அப்படின்றது ஒரு சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு வெல் டிசர்வ் பிளேயர். அவருக்கு ஒரு கம்பேக் கிடைக்கும் ஏதாவது ஒரு டீம்ல அப்படின்னு நம்புறோம் நாங்க. அது ஜிடிஏ கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்லா இருந்துச்சு இது டைலாக். ஓகே, ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒத்துக்க மாட்டீங்க. ஆக்சுவலி 1 சீசன் வண்டரா நாங்க இவரை வச்சிருந்தோம். நீ தேவையே இல்ல, டீமை விட்டு போடா, கோ பேக் இந்தியன் சொல்லி சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் துரத்தி விட்ட ஒரு பிளேயர் தீபக் ஜகபீர் ஹூடா. ப்ரோ இவரெல்லாம் யாராச்சும் எடுப்பாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இஸ் நாட் த தீபக் கூட தட் சீன் இன் டொமஸ்டிக்ல ஒரு ஃப்ரீயான ஒரு அப்ரோச்ல ஆடுவாரு. குஜராத் டைட்டன்ஸ்ல அவங்களுக்கு தேவையோ அந்த ஒரு நம்பர் 5 ஸ்லாட்ல இந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். எப்படி ஒரு பேக்கப் தான் வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி டீம்ல இருக்காங்க, அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலனா தான் நம்ம தீபக் கூட போவோம். வை நாட் பிக் தீபக் கூட? ஒரு எப்படியோ ஒரு 3 கோடிக்கு மேல யாரும் இந்த டீமும் போக மாட்டாங்க. கண்டிப்பா இருக்குன்னு சொல்ல, பட் அது ஆப்ஷன் தான். மூணாவது பிளேயர் இவர் ஏன் எந்த ஐபிஎல் டீம்ஸ் கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்குமே புரியல. ஒரு கடைசி 2 சீசனுமே அன்சோல்டா போனாரு. பட் இஸ் ஆக்சுவலி வர்த் மோருங்க. அவர் வந்து டெஸ்ட் மேட்ச்லயே வந்து T20 மாதிரி தான் ஆடுவார் இந்த மனுஷன். டொமஸ்டிக்லயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. நன் அதர் தென் சர்ஃப்ராஸ் கான். கண்டிப்பா வந்து இந்த தடவை ஐபிஎல் டீம்ஸ் வந்து அவருக்கு போகணுன்றது என்னுடைய தாய்மையான ஒரு கருத்து. ஏன்னா வந்து நல்ல பிளேயர். அவர் என்ன ஆட்டிடியூட் இஷ்யூஸ்னால எடுக்காம இருக்காங்களா என்னன்றது எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஃபிட்னஸ்னு ஒரு ரீசன் சொன்னாங்க, பட் இப்போ அதுவுமே வந்து மாத்திட்டாரு. ஃபிட்டா தான் இருக்காரு அந்த மனுஷன் அப்படின்றப்போ இட் டிசர்வ்ஸ் a டீம் அண்ட் டெஃபினெட்லி ஜிடிக்கு ப்ராப்பரா செட் ஆகிற ஒரு நம்பர் 4 நம்பர் 5 ஸ்லாட்ல ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் சர்ஃப்ராஸ் கான். ஸோ நீங்க அவரை வந்து நம்பர் 4ல ஆடிங்கன்னா ஷாருக் கானோட யூஷுவல் பொசிஷன் நம்பர் 6 கூட நீங்க அவருக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்லாட்டை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். சர்ஃப்ராஸ் கானுக்கும் வந்து ஜிடி போகணுன்றது என்னோட ஆசை. கடைசியா வந்து ஓகே இவங்க எல்லாம் தேவையில்லடா, பேக்கப் தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆயுஷ் ஜோசேஜா ஃப்ரம் டெல்லி பிரீமியர் லீக். வேற லெவல் டேலண்ட், வேற லெவல் பிளேயர். ஹி டுக் டெல்லி பிரீமியர் லீக் பெஸ்ட் ஆம் ஒரு இனிஷியல் ஃபேசஸ்ல. அப்புறம் கொஞ்சம் ஃபிசல் அவுட் ஆனாலும் இப்போ ரீசெண்டா ரஞ்சி டிராஃபிலுமே ஒரு 200 100 மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஏதோ வந்து வரப்போகுது சைட் முஸ்தாக் அலி டிராஃபி, அதுல எப்படி பர்ஃபார்ம் பண்றாருன்னு பார்த்து அதை பார்த்துமே எடுப்பாங்க. அண்ட் பை தி வே நாங்க சொல்ல மாட்டோம், இந்த எல்லா பிளேயர்ஸுமே வந்து இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்ம் அண்ட் கரண்ட் இதை வச்சு தான் நாங்க சொல்றோம் சரிங்களா. இது எல்லாமே வந்து சையத் முஸ்தாக் அலின்னு ஒரு விஷயத்தை வச்சு மாறும். அந்த ஒரு 4-5 மேட்ச் ஆடி இருப்பாங்க பிஃபோர் தி ஆப்ஷன். அதுல எவெல்லாம் திடீர்னு பர்ஃபார்ம் பண்ணணும் அவனுக்குலாம் பிரைஸ் எகரும். நாங்க சொன்ன இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து சரியா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு பிரைஸ் டிராப் ஆகும் வாய்ப்பு இருக்கு. ஆனா நாட் கன்சிடரிங் தியர் ஃபார்ம், கன்சிடரிங் தியர் டேலண்ட், ஆயுஷ் ஜோசேஜா மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து ஜிடி போறன்றது என்னுடைய கருத்து அண்ட் ஆசையும் கூட. இதை தாண்டி வந்து அவங்க 4 ஃபாரின் பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொன்னோம்ல, அந்த 4 ஃபாரின் பிளேயர்ஸுமே அவங்க ரீப்ளேஸ் பண்ணாட்டி அட்லீஸ்ட் ஒரு 3 ஃபாரின் பிளேயர் பேக்கப் ஆச்சு எடுக்கணும். அந்த வகையில யாருக்கெல்லாம் ரிப்ளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் கிளென் பிலிப்ஸ். இன்ஜுரி ப்ரோனா தான் இருக்காரு. அன்பார்ச்சுனேட்லி ஒரு பயங்கரமான பிளேயர், ஃபிட்னஸ்லாம் நம்ம டவுட்டே இல்லை. பட் இருந்தாலும் ரீசென்ட் டைம்ஸ்ல ரொம்ப இன்ஜுரியில வந்து பாதிக்கப்பட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு இன்ஜுரி ரிப்ளேஸ்மெண்ட் ஒரு பிளேயர் சைன் பண்ண வேண்டியதுன்றது வந்து ஒரு மேண்டேட்டரி. செகண்ட் வந்து ககிசோர் ரபாடா, அவரும் வந்து அதே மாதிரி தான் ஒரு இன்ஜுரி ப்ரோன் பிளேயரா இருக்கிறதுனால இந்த 2 பேருக்குமே வந்து பேக்கப்ஸ் எடுக்கணும். அது மட்டும் இல்லாம 12.9 crores கையில இருக்கு அப்படின்றப்போ தாராளமா ஒரு ஆல் இன் ஒரு 4 crores 5 crores 6 crores கொடுத்தே ஒரு ஃபாரின் பவுலரையோ இல்லை இந்த ஸ்லாட்டை வந்து ஃபில் பண்ணலான்றது எங்களுடைய ஒப்பீனியன். இதுல யாருக்கெல்லாம் போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி இருக்கிற அந்த ஒரு நியூசிலாந்து பிளேயர்ஸ்ங்க. ஒரு 5 பேர் நாங்க லிஸ்ட்ல எடுத்து வச்சிருக்கோம். இந்த 5 பேர்ல அட்லீஸ்ட் 2 பேர் எடுத்தாங்கன்னா அந்த ஸ்குவாட் செட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது மைக்கேல் பிரேஸ்வெல். ஆர்சிபி காட்டினாரு, பெருசா யூஸ் பண்ணல அளவுக்கு அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. பட் இருந்தாலும் இந்தியன் கண்டிஷன்ஸ் நல்லா ப்ரூவ் பண்ணிருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஒரு மேட்ச்ல செஞ்சுரி அடிப்பார் ஓடிஐல. அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரு பேட்டர். கிளென் பிலிப்ஸ்க்கு லைக் டு லைக் ரிப்ளேஸ்மெண்ட்டுங்க. ப்ராப்பரா ஆஃப் ஸ்பின்னும் போடுவார். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஸ்வாஷ் பக்லிங் பிளேயர். ஒருவேளை பிலிப்ஸ் இன்ஜுரி ஆயிட்டாருன்னா பிரேஸ்வெல்ல வந்து எடுத்துட்டு வரலாம் டீமுக்குள்ள, ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. செகண்ட் ஆப்ஷன் வந்து மார்க் சாப்மேன். இவரும் அதே மாதிரி தான் ஒரு லைக் டு லைக் ரிப்ளேஸ்மெண்ட், ஒரு மைக்கேல் பிரேஸ்வெல் மாதிரியான ஒரு பிளேயர். என்ன ஒரு டிஃபரன்ஸ், ஒரு லெக் ஸ்பின் போடுவாரு, ஆஃப் ஸ்பின் போடக்கூடிய எபிலிட்டி இருக்கு அப்படின்றப்போ
ப்ராபப்ளி வை நாட் மார்க் சாப்மன். இவங்க எல்லாமே வந்து மார்க்கெட்ல பெருசாக ரேட்டுக்குலாம் போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கோடிக்குள்ள ஈஸியா சைன் பண்ணிடலாம். அடுத்து இங்க ககிசோ ரபாடாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் தான் இங்க கொஞ்சம் ஜிடி போட்டு மண்டையை பிச்சுக்கணும். ஏன்னா வந்து ஃபாரின் ஃபாஸ்ட் bowlers ஆப்ஷன்ஸ் வந்து மார்க்கெட்ல என்னதான் இருந்தாலும் எல்லா டீம்ஸும் போவாங்க. ஸோ வந்து ப்ராப்பரா எடுக்கணும். அதுல வந்து சில ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மேட் ஹென்ரி, நியூசிலாந்து வேற லெவல் போடுறாரு. இன்ஜுரி கன்சர்ன் தான் அவருமே. பட் ஒருவேளை எடுத்து இன்ஜுரி இல்லாம ஆடினாரு அப்படின்னா சூப்பர் ஆப்ஷனா இருப்பாரு. செகண்ட் வந்து ஷமார் ஜோசப், அகைன் இன்ஜுரி பவுலர் தான். பட் ஒருவேளை எடுத்தாங்க அப்படின்னா சூப்பரா ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ககிசோ ரபாடா. தேர்ட் ஆப்ஷன் போன வருஷம் பஞ்சாபுக்கு டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்டா வந்த கைல் ஜேமிசன். அவருமே சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேஸ், அவர் ஹைட்டுக்கும் சரி, அவர் பேஸ்க்கும் சரி, கண்டிப்பா அகமதாபாத் கண்டிஷன்ஸ்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாருன்னு சொல்லி அவரை வந்து ஒரு பேக் ஆப்ஷன் நாங்க வச்சிருக்கோம். அண்ட் ஃபோர்த் நான் கடைசி ஆப்ஷன் ஜேக்கப் டஃபி. ஐ டோன்ட் திங்க் ஹி வில் கம் சீப் டு பி வெரி ஆனஸ்ட். நிறைய டீம்ஸ் போவாங்க, மினிமம் ஒரு 6 கோடி 7 கோடி போவாருன்றது எங்களுக்கு தோணுது மினிமம். ஸோ ப்ராபப்ளி ஐ திங்க் இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல ஒரு ஃபாஸ்ட் bowling ஆப்ஷன் அவங்க போனாலுமே ஸ்குவாட் செட் ஆயிடும். இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா எந்த ரிப்ளேஸ்மெண்ட்டும் தேவையில்லைங்க. ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்குமே வந்து எக்கச்சக்க ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ரவி ஸ்ரீனிவாசன், சாய் கிஷோர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு ரிப்ளேஸ்மெண்டா மனோ சுத்தார் இருக்காரு. அவருக்கு ரிப்ளேஸ்மெண்டா நிஷாந்த் சிந்துன்ற அவருமே 3 பேரும் ஒரே டைப் ஆஃப் பிளேயர்ஸ் தான் 3 பேருமே வச்சிருக்காங்க. ஆனா நீங்க ரீப்ளேஸ்மெண்டா தான் இருப்பாங்க கடைசி இருக்கும். கடைசிதான் அதுதான் உண்மை. சோ இதை வச்சு பார்க்கும்போது அந்த நடுவுல இருக்க நம்பர் 4 நம்பர் 5 பொசிஷன் வந்து ஃபில் பண்ணிட்டு ஒரு பவுலிங் ஆப்ஷன் பேக்கப் ஆப்ஷன் வந்து ஃபில் பண்ணிட்டா போதும். ஜிடியோட ஸ்குவாட் வந்து செட் ஆயிடும். இதை தாண்டி ஒரு பிளான் பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும்ல. எவ்ரிதிங் ஆஸ் அ பிளான் பின்ற மாதிரி இங்க ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணலாம். நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம்ல 3 இந்தியன் பிளேயர்ஸ் இப்ப இருக்கிற ஸ்குவாட் இருக்கும் சொல்றோம். அனுஜ் ராவத், வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான் இவங்க 3 பேருமே ஆட வச்சுட்டு இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ல போலாம். ஓகேங்களா? அதை தாண்டி இவங்க ஜேசன் ஹோல்டர் வந்து ஆப்ஷன்ல எடுத்து கிளென் பிலிப்ஸ் போல ஃபிட் இன் பண்ணணும்னு வச்சுக்கோ. உங்களுக்கு வந்து பேட்டிங் ஆப்ஷனும் வந்து ஒரு லோயர் ஆர்டர்ல கிடைச்சிடும். லோயர் ஆர்டர்ல இருக்காங்க, பட் சே ஒரு பேட்டிங் ஆப்ஷன் இருக்கும். அண்ட் வந்து ரபாடா அவர் வந்து இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வெளில போயிட்டாருன்னு வச்சுக்கோ. ஜேசன் ஹோல்டர் நீங்க ப்ராமினென்ட்டா ஒரு பவுலரா ஆட வச்சுட்டு முகமது சிராஜா இருக்கட்டும், பிரசித் கிருஷ்ணாவா இருக்கட்டும், ஜேசன் ஹோல்டர் 3 ஃபாஸ்ட் bowling அட்டாக் வந்து சூப்பரா இருக்கும். ஆமா. சோ ஜேசன் ஹோல்டர் எடுத்துட்டாங்கன்னா இந்த டீம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டாப் 3 செட் நம்பர் 4ல வாஷி, நம்பர் 5ல அனுஜ் ராவத், நம்பர் 6 ஷாருக் கான் இஸ் யூசுவல் பொசிஷன் வேரி பிளேஸ் ஃபார் தமிழ்நாடு, நம்பர் 7ல தெவாடியா, நம்பர் 8ல ரஷீத் கான், நம்பர் 9ல வந்து ஜேசன் ஹோல்டர், 10ல ரபாடா, 11ல வந்து சிராஜ், இம்பாக்ட் பிளேயரா வந்து பிரசித் கிருஷ்ணா. இந்த டீம் ஸ்ட்ரெங்த் ஆயிடும். ஹோல்டர் ஒரு 10 கோடி எடுத்து போனாங்க அப்படின்னா ஒரு பேக்கப் இந்தியன் ஆப்ஷன் ஃபார் நம்பர் 4 நம்பர் 5 ஒரு பிளேயர்ல 2 பேர் கூட எடுக்கலாம். அப்படி இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நீங்க ஹோல்டருக்கு 10 கோடி மீதுக்கு 2.5 கோடியில வந்து நீங்க பேக்கப் இந்தியன் ஆப்ஷன் எடுத்துட்டீங்கன்னா வேற யாருமே இந்த டீம்ல எடுக்கணும்ன்ற அவசியமே இல்ல. ஓகே, சேயிங் பிளான் பி ஆல்சோ ஒர்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நாங்க ஜிடிஏ தோட முடிச்சுக்கிறோம். சோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. அடுத்து வந்து சிஎஸ்கே வீடியோ கூடிய விரைவில் வரும். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையா பாருங்க. எல்லா டீம்ஸ்க்கும் வந்து ப்ராப்பரா அனாலிசிஸ் பண்ணி நாங்க எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த எல்லா டீம்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சிஎஸ்கே பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண போட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.